வெங்காய பக்கோடா செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்கம்மா. வெங்காயத்தை போட்டுக்கலாமா. பாருங்கம்மா, மெல்லிசா இதுமாரி அரிஞ்சு எடுத்துக்கணுமா. பாருங்கம்மா, உதிரியாக இருக்குது பாருங்கம்மா. பச்சை மிளகா போட்டுக்கணுமா. கறிப்பிலை, கொத்தமல்லி, தூளை தேவையான அளவு போட்டுக்கலாமா. இது தோசை மாவு, அரிசி மாவு இல்லை, அதனால இந்த தோசை மாவு போட்டுக்கலாமா. இந்த அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு சிட்டிக்கு சோடா மாவு கொஞ்சமாக போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்புமா. இந்த தோசை மாவுலேயே பிசைஞ்சிக்கலாமா. பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். செஞ்சிங்கன்னா போதுமா. இதில் கலர் மாவுலாம் எதுவுமே போடலம்மா. நீ பாருங்கம்மா, பாருங்க நல்லா இருக்கு பாருங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுமா. எண்ணெய் காயிடுமா, நல்லா காயணுமா. பாருங்கம்மா, எண்ணெய் காஞ்சி போச்சு. இப்போ வெங்காய பக்கோடா போட்டுக்கலாம். பாருங்கம்மா, செவந்து வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா செவந்து போகணுமா. இங்கே பாருங்கம்மா, நல்லா செவந்து போச்சு பாருங்கம்மா. எடுத்துக்கலாம். பாருங்கம்மா, செவந்து போய்க்குது. இதுமாரி நம்ம மழை நேரத்தில் செஞ்சு சாப்பிட்டா சீதளம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இது பிடிக்காது, நல்லா இருக்கும். வெங்காய பக்கோடா அவ்வளோ சூப்பர்மா. சாப்பிட்டு பாருங்கள். எங்கள் வீடியோவை பார்க்குறீங்க நிறைய பேர். எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க.